மொறு மொறு மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் 1 கப் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறினாதாங்க வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் இப்போ பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வடை போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்தமாரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பி மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.